வணக்கம் வெல்கம் பேக் டு Tamilan சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி டாப் 5 லைஃப் ஹேக்ஸ் போட்டிருந்தோம். ஸோ நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கீழே கமெண்ட் பாக்ஸில் இதை கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கும் டாப் 5 ஸ்மார்ட் ஃபோன் லைஃப் ஹேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் இன்னும் 9000 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணாங்கன்னா நம்ம ஃபேமிலி வந்து கொஞ்சம் பெருசாகி 1 lakh சப்ஸ்கிரைபரை நம்ம ரீச் பண்ணிடுவோம். ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் வேணும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ கீழே கமெண்ட் பாக்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற லைஃப் ஹேக்ஸ் எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச லைஃப் ஹேக்ஸ்னே சொல்லலாம். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும், ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நம்ம வாழ்க்கையில் முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எங்கே போனாலும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எடுத்து தான் போயிட்டு இருப்போம். முக்கியமாக நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டோம். ஸோ நார்மலாக ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம், இல்லை கேம் விளாடுவோம், கண்டிப்பாக ஏதாவது பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஸோ அந்த டைமில் பஸ்ஸில் போகும்போது, பைக்கில் போகும்போது நீங்கள் யூஸ் பண்ணிட்டு போகிறீங்கன்னா நடுவில் ஏதாவது ஸ்பீட் பிரேக்கர் வந்துச்சுன்னா அதில் ஏற்றி இறக்குனீங்கன்னா குதிச்சு கீழே விழுக கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஐடியா தான். ஸோ இதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம நார்மலாக காலேஜ் ஸ்கூலுக்குலாம் போகும்போது கழுத்தில் தூக்கு கயிறு மாதிரி டேக் போட்டு போவோம். நீங்கள் சொல்லுங்கள், காலேஜ் ஸ்கூலுக்குலாம் போகும்போது நீங்கள் டேக் போட கடுப்பாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். நம்மளுக்கு இப்போ அந்த டேக் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ நான் வந்து 2 டேக் வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து ப்ளூ கலர் கொஞ்சம் க்யூட்டாக இருக்குது. ஸோ அதை நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நம்மளோட மொபைல் கவரை கழட்டிக்கலாம். ஸோ அதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா சார்ஜ் போடுறதுக்கான போர்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த போர்ட்டில் நான் எப்படி இன்சர்ட் பண்ணுறனோ அதே மாதிரி இந்த டேகை வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம கேமராவுக்கு கொஞ்சம் கேப்பு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேப்பில் விட்டு அப்படியே கீழே இறக்கிட்டு வந்துட்டு நான் எப்படி இப்போ நாட் போடுறனோ அதே மாதிரி சும்மா சின்னதாக வந்து ஒரு நாட் போட்டுக்குங்க. இதுக்கப்புறமேட்டு நீங்கள் பஸ்லேயோ ட்ரெயின்லையோ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது உங்கள் ஃபோன் கீழே விழுந்துரும்னு நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஸோ ஈஸியாக நீங்கள் விரல அந்த கேப்குள்ளே விட்டு உங்களால் சூப்பராக கிரிப்பாகவும் பிடிச்சிக்க முடியும். இதை நீங்கள் பிடிச்சிருக்கும் போது லூஸாக இருக்க ஃபீல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஸோ இதை டைட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. கீழே சார்ஜ் போடுறதுக்கான போர்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு சின்னதாக ஒரு மூடியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மட்டும் லைட்டாக மேலே தூக்கிட்டு ஸோ அதோட சேர்த்து நாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக கிரிப்பாகவும் பிடிச்சிக்க முடியும். எனக்கு பர்சனலாக வந்து இது ரொம்பவே பிடிக்கும். ஸோ நான் ட்ராவல் பண்ணும்போது இப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நம்ம வீட்டில் நிறையா பொருளுக்கு மூடியே இருக்காது. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபெவிகால் டப்பா வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு இன்ன வரைக்கும் மூடியே இல்லை, சும்மா நார்மலாக அந்த பேப்பர் மாதிரி வச்சு தான் மூடிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து ஒரு ஐடியா என்னன்னு பார்த்தோன்னா, நார்மலாக நம்ம பாட்டில் மூடி எடுத்துக்கலாம். ஸோ அந்த பாட்டில் மூடியை நான் எப்படி இப்போ லைட்டரில் ஹீட் பண்ணுறனோ அதே மாதிரி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ லைட்டாக ஹீட் ஆன உடனே நான் இப்போ எடுத்துருக்க குச்சி மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நார்மலாக நீங்கள் விளக்கமத்து குச்சி கூட எடுத்துக்கலாம். அதை வச்சு நான் இப்போ எப்படி பேக் சைடில் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். ஸோ முன்னாடி உங்களுக்கு நீடில் மாதிரி வந்துடும். இதுக்கப்புறமேட்டு ஒரு நிமிஷம் நீங்கள் காய விட்டிங்கன்னாவே போதும், இது நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மூடியை வந்து நார்மலாக பாட்டிலில் போட்டிங்கன்னா ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ நான் வந்து இந்த கம்முக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் சைஸ் கரெக்டாக இல்லை. உங்கள் வீட்டில் ஃபெவிக்விக் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஒட்டிக்கலாம். அப்படி இல்லாட்டி க்ளூகன் இருந்தாலும் ஈஸியாக ஒட்டிக்கலாம். ஸோ க்ளூகனை வந்து சுற்றி வர ஒட்டிக்கிறேன். நார்மலாக நம்ம எப்படி ஃபெவிகால் யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி ஒரு மூடியை வந்து நம்ம பண்ணியாச்சு. இதுக்கு மட்டும் தானா அப்படின்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக உங்கள் வீட்டில் பாட்டிலில் சாஸ் ஊற்றி வச்சிருக்கீங்க அப்படின்னா இது மாதிரி நீங்கள் மூடி செஞ்சு கூட ஈஸியாக நீங்கள் வந்து ஊற்றி சாப்பிடலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற லைஃப் ஹேக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம நார்மலாக ரெகுலராக யூஸ் பண்ணுற சார்ஜ் கேபிள் தான். ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம், கொஞ்ச நாள் கழிச்சு அது இத்து போய் கட்டாக கூட நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஐடியா தான். நம்ம சார்ஜ் கேபிளில் அந்த போர்ட் இருக்கும். ஸோ அந்த போர்ட்டு கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே கட்டாக நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஒருவேளை உங்கள் கேபிள் கட்டாக இருந்துச்சுன்னா நார்மலாக நம்ம க்ளூகனை வச்சு இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ளூகன் எடுத்துகிட்டு அந்த கட்டான இடத்துல மட்டும் சுற்றி வர போட்டிங்கன்னாவே போதும். ஸோ இது வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். இதுக்கப்புறமேட்டு நீங்கள் வளைச்சிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் க்ளூகன் போட்டிங்கன்னா கட்டாக வாய்ப்பு ரொம்பவுமே கம்மி தான். நார்மலாக கட்டான கேபிளில் நீங்கள் 2 மாதம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இது ஒரு 4 மாதம் 5 மாதம் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்ககிட்ட க்ளூகன் இல்லாட்டி நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக லைட்டரை வச்சு நீங்கள் க்ளூ ஸ்டிக்கை வந்து ஹீட் பண்ணியே இதை வந்து ஈஸியாக ஒட்டிக்கலாம். ஸோ க்ளூகன் இல்லாதவங்களும் கவலைப்பட தேவையில்லை, ஈஸியாக ஒட்டிக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற லைஃப் ஹேக்ஸ் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் பார்த்தோம்னா நார்மலாக நம்ம எப்படி மூவி பார்ப்போம், ஸோ கையில் வச்சு தான் பார்த்துட்டு இருப்போம். கையில் வச்சு பார்க்குறதுனால நம்மளுக்கு கைவலி ஏற்பட சான்ஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வேர்வையும் வர சான்ஸ் இருக்குது. மூவி பார்த்துட்டு இருக்கும்போது அது அப்படியே ஈரமாக இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ எங்கேயாச்சும் வச்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் வச்சோம்னா அது கீழே விழுகிற சான்ஸ் இருக்குது. அதுக்காக சூப்பரான ஐடியா தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக பார்த்தோம்னா நார்மலாக உங்கள் வீட்டில் இருக்க கார்ட்போர்ட் அட்டை எடுத்துக்கங்க. ஸோ நான் இது மாதிரி ஒரு அட்டை எடுத்துக்கிட்டேன்.
ஸோ இதை வந்து அந்த சென்டர் மட்டும் கரெக்டாக இருக்கனால நான் இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர் நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த 20 சென்டிமீட்டரில் பாதி வந்து 10 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க. ஸோ அது அப்படியே வந்து நம்ம பாதியாக மடக்க போகிறோம். அந்த மடக்கின பார்ட்டை உங்களோட ரைட் சைடு வர மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நான் எப்படி வச்சுருக்கணும் அதே மாதிரி இப்போ வந்து நம்ம அந்த கார்ட்போர்டில் ட்ரா பண்ண போகிறோம். நான் இப்போ எப்படி ட்ரா பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு யூ மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ அந்த யூவில் பாதியாக இழுத்து விட்டு இந்த சைடு வந்து வச்சுக்கிறேன். இதை மட்டும் கொஞ்சம் பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ கரெக்டாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நம்ம இப்போ ட்ரா பண்ணியிருக்க இடத்த மட்டும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஷேப் பார்க்க இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இது அப்படியே கீழே வச்சுடுங்க. நார்மலாக நீங்கள் மொபைலில் மூவிஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இது மேலே அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சு பார்க்க வேறு லெவல் ஃபீலில் இருக்கும். கண்டிப்பாக இந்த மொபைல் ஸ்டாண்ட்லேருந்து உங்கள் மொபைல் கீழே விழுக சான்ஸே இல்லை. ஸோ அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற லைஃப் ஹேக்ஸ் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 தண்ணி குடிக்கிற கப்பு வேணும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா A4 ஷீட் ஒன்று எடுத்துக்கங்க. நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்ன்ட்டு A4 ஷீட்டு கலரில் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த A4 ஷீட்டை நார்மலாக நம்ம ரொட்டேட் பண்ணி மடக்கிற மாதிரியே நம்ம மடக்கிக்கலாம். ஸோ ஓரளவுக்கு கொஞ்சோண்டு கேப் இருந்தால் போதும். ஸோ இதை வந்து கடைசியாக சுற்றி முடிச்சுட்டு எண்டில் வந்து நம்ம செலோ டேப் வச்சு ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம ஒரு மார்க் வைக்க போகிறோம் அந்த கப்பில். ஸோ அந்த பேப்பர் கப் எடுத்துக்கோங்க. அண்ட் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம மடக்கி வச்சுருக்க அந்த A4 ஷீட்டை எடுத்துக்கோங்க. அதை நான் கரெக்டாக இப்போ எப்படி சென்டரில் வைக்கிறனோ அதே மாதிரி சென்டரில் வச்சு சும்மா லைட்டாக ஒரு சின்ன மார்க் மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு கப்பையும் எடுத்து கரெக்டாக ஒரே மாதிரி மார்க் வச்சுக்கோங்க. இப்போ அந்த பேப்பர் கப்பில் இருக்க மார்க்கை கொஞ்சம் திக் பண்ணி விட்டுட்டு அப்படியே லைட்டாக அந்த 2 பேப்பர் கப்பில் இருக்க மார்க்கையும் நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நம்ம நார்மலாக அந்த பேப்பர் கப்பில் ஆல்ரெடி நம்ம பேப்பரை ரோல் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த ரோல் பேப்பரை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்கள் மொபைல் எடுத்துக்கோங்க. மொபைலையும் நம்ம மார்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ கரெக்டாக நான் எப்படி சென்டரில் வைக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதே லைட் மார்க்காக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் திக் பண்ணி விட்டுட்டு இதை மட்டும் லைட்டாக அப்படியே கட் பண்ணி எடுத்துடுங்க. சென்டரில் ஒரு ஹோல் மாதிரி வந்துடும் உங்கள் ஃபோனோட சைஸ்க்கு. கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த பேப்பர் கப்பில் ஹோல் போட்டு வச்சுருப்போம். ஸோ அந்த ஹோலையும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஃபுல்லாக அதை வந்து ஒட்டிக்கிறேன். ஸோ ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் காய விட்டுட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாச்சும் சாங் போட்டு அந்த சென்டரில் வச்சு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் ஒரு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நார்மலாக உங்கள் இதில் வந்து 100% தான் சவுண்ட் வைக்க முடியும்னா இதில் ஒரு 200% உங்களால் சவுண்டு வச்சு கேட்க முடியும். ஸோ உண்மையிலேயே செம ஒர்த்தானது. ஸோ நீங்கள் எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா நாங்கள் லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு தான் மூவிஸ்லாம் பார்ப்போம். ஸோ மூவிஸில் எங்களுக்கு சவுண்டு வரணும்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் சாங் கேட்டுக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு வரக்கூடிய லைஃப் ஹேக்ஸில் வந்து நான் மூவி பார்க்குறதுக்கு சைடில் லேண்ட்ஸ்கேப்பில் வைக்கிறதுக்கும் இங்கே எப்படின்னு சொல்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் லைஃப் ஹேக்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.